அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்சத்திர கிரிக்கெட் வீரர் முகமது ஷமி கடந்த 2015 உலகக்கோப்பை முதன்மை பந்து வீச்சாளர்களில் ஒருவராக செயல்பட்டு இந்தியாவுடைய வெற்றிகளில் பங்காற்றி வந்துட்டுருக்காரு. எல்லாரும் முன்னாடியையும் பாண்டியா திட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு செஞ்சும் எந்த ஐபிஎல் அணிக்கும் நம்பிக்கை வரலை அப்படின்னு ஷமி ஆதங்கப்பட்டு நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பற்றின பல முக்கிய தகவல்களை தொடர்ந்து கிரிக்கெட் அப்டேட்ஸை பற்றியும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நட்சத்திர கிரிக்கெட் வீரர் முகமது ஷமி கடந்த 2015 உலகக்கோப்பை முதன்மை வேகப்பந்து வீச்சாளர்களில் ஒருவராக செயல்பட்டு இந்தியாவுடைய வெற்றிகளில் பங்காற்றி வந்துட்டு இருந்தார். குறிப்பாக சொல்லணும்னா 2019 உலகக்கோப்பையில் ஹாட்ரிக் விக்கெட்டுகள் எடுத்த அவர் இந்தியா செமிஃபைனலில் செல்ல முக்கிய பங்காற்றியிருக்கார். அதை விட 2023 உலகக்கோப்பையில் அனலாக பந்து வீசிய அவர் நியூசிலாந்துக்கு எதிரான செமிஃபைனலில் 7 விக்கெட்டுகள் எடுத்து இந்தியா ஃபைனல் செல்ல உதவியிருக்கார். அதன் வாயிலாக உலகக்கோப்பை செமிஃபைனலில் 7 விக்கெட்டுகள் எடுத்த முதல் வீரராகவும் ஷமி உலக சாதனை படைத்திருக்கார். இருந்தாலும் அந்த தொடரில் காயத்துடன் விளையாடிய அவர் தற்போது அறுவை சிகிச்சை மேற்கொண்டு குணமடைந்து வந்துட்டுருக்கார். முன்னதாக இந்திய அணியை போலவே ஐபிஎல் தொடர்லையும் முகமது ஷமி சிறப்பாகவே செயல்பட்டு வராரு. குறிப்பாக 2022 ஐபிஎல் தொடரில் 20 விக்கெட்டுகள் எடுத்த அவர் பாண்டியா தலைமையில் குஜராத் முதல் வருடத்திலேயே கோப்பையை வெல்ல கருப்பு குதிரையாக செயல்பட்டிருக்காரு. ஆனால் 2022 ஐபிஎல் சீசனின் ஒரு போட்டியில் பாண்டியா வீசிய பந்தை எதிரணி பேட்ஸ்மேன் த்ரெட்மேன் திசையில் பவுண்டரி அடித்தார். அதை அங்கேயே இருந்து முகமது ஷமி சுமாராக ஃபீல்டிங் செய்து தடுக்க தவறியிருக்கார். அதனால் கோபமடைந்த பாண்டியா சீனியர் அப்படின்னு பார்க்காம நேரலையில் ஷமியை கடுமையாக திட்டியிருக்கார். இந்த நிலையில் அந்த தருணம் பற்றி ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய முகமது ஷமி ஐபிஎல் தொடரில் கொத்தாக விக்கெட்டுகளை எடுத்தும் எந்த அணியும் தம்மை நிலையாக தக்க வைப்பது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பற்றி சமீபத்திய பேட்டியில் அவர் பேசியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே அது போன்ற விஷயங்களுக்கு பதில் கொடுக்கறதில்ல. ஆனால் விஷயங்கள் மோசமாக செல்லும் போது நான் பேச வேண்டும். பாண்டியாவும் நானும் நல்ல தொடர்பை கொண்ட நண்பர்கள். சுமார் 10 வருடம் ஒருவரை ஒருவர் அறிந்திருக்கும். ஆனால் அந்த சமயத்தில் பாண்டியா அப்படி நடந்து கொண்டதாக உணரலை. குறிப்பாக உங்களை பற்றி நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சத்தியமாக எனக்கு தெரியலை அப்படின்னு பாண்டியா சொன்னார். பொதுவாகவே கோடிக்கணக்கான மக்கள் பார்ப்பதால் நாம் நம்முடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும். டெல்லி அணி எனக்கு போதிய வாய்ப்பு கொடுக்கல. அதுக்கப்புறமா பஞ்சாபுக்கு விளையாடிய நான் 3 வருடங்களில் 60 விக்கெட்டுகள் எடுத்தேன். அதற்கு பிறகு குஜராத்துக்காக 2 வருடங்களில் 48 விக்கெட்டுகள் எடுத்தேன். ஒருவேளை இந்த வருடம் அவர்கள் என்னை தக்க வைக்காமல் போனால் என்ன வித்தியாசம் ஏற்படும்? என்னை வாங்கும் எந்த அணிக்காகவும் நான் நன்றாக விளையாட முயற்சிப்பேன். எனவே நன்றாக செயல்படுபவரை விரும்பினா என்னை தக்க வைத்து கொள்ளுங்க. ஒருவேளை வேறு பவுலர்களை விரும்பினா அவர்களை கொண்டு வாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சிசி 2025 சாம்பியன்ஸ் டிராஃபி கிரிக்கெட் தொடர் வரக்கூடிய பிப்ரவரி மார்ச் மாதங்களில் பாகிஸ்தானில் நடைபெறுது. இந்த முறை 1996 உலகக்கோப்பைக்கு பிறகு முதன்முறையாக பாகிஸ்தானில் ஒரு ஐசிசி தொடர் நடைபெற போகுது. சொல்லப்போனால் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு ஐசிசி தொடர் முழுமையாக பாகிஸ்தான் மண்ணில் நடைபெறுவதும் இதுவே முதல் முறை அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் அதை வெற்றி
வெற்றிகரமாக நடத்துவதற்கு தேவையான வேலைகளை பாகிஸ்தான் வாரியம் செய்து வந்துட்டுருக்காங்க. ஆனால் அந்த தொடரில் விளையாட மாட்டோம் அப்படின்னு இந்தியா ஆரம்பத்திலேயே அடம்பிடிக்க துவங்கிவிட்டாங்க. ஏன்னா எல்லை பிரச்சினை காரணமாக 2008க்கு பிறகு பாகிஸ்தானுக்கு சென்று விளையாடுவது இந்தியா முற்றிலும் நிறுத்தியிருக்கு. அத்துடன் 2012க்கு பிறகு இருதரப்பு தொடர்களையும் நிறுத்தியிருக்க இந்தியா ஐசிசி மற்றும் ஆசிய கோப்பை தொடர்களில் மட்டுமே பாகிஸ்தானுடன் விளையாடி வந்துட்டுருக்காங்க. ஆனால் அதிலையும் 2023 ஆசிய கோப்பையில் பாகிஸ்தானில் விளையாடாத இந்தியா தங்கள் போட்டிகளை இலங்கையில் விளையாடி வெற்றியும் கண்டிருக்கு. அதே போல் இந்த முறை தங்களுடைய சாம்பியன்ஸ் டிராஃபி போட்டிகளை துபாய் அல்லது இலங்கையில் நடத்துமாறு ஐசிசிக்கு பிசிசிஐ கோரிக்கை வைத்துள்ளதாக செய்திகளும் தெரிவித்திருக்காங்க. இதனால் இந்த முறையும் பாகிஸ்தானுக்கு சென்று இந்தியா விளையாடுவதற்கு வாய்ப்பு மிகவும் குறைவாகவே காணப்படுது. இந்த நிலையில் ஒருவேளை 2025 சாம்பியன்ஸ் டிராஃபியில் இந்தியா விளையாட மறுத்தா அவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு தொடர வெற்றிகரமாக நடத்தி காட்டுவோம் அப்படின்னு பாகிஸ்தான் வீரர் ஹசன் அலி தெரிவித்திருக்காரு. அதனால் பாகிஸ்தானுக்கு வர மறுத்தா 2025 சாம்பியன்ஸ் டிராஃபியில் மொத்தமாக விளையாட முடியாத விளைவை இந்தியா சந்திக்கும் அப்படின்னு அவர் எச்சரிக்கையும் விடுத்திருக்காரு. இது பற்றி சாமா தொலைக்காட்சியில் அவர் என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா, கடந்த வருடம் நாங்கள் இந்தியாவுக்கு சென்று விளையாடியது போல அவர்கள் தற்போது பாகிஸ்தானுக்கு வரணும், விளையாட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு பலரும் எண்ணற்ற முறை சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்திய வீரர்கள் பாகிஸ்தானில் விளையாட விரும்புவதை அவர்களுடைய போட்டிகளில் பார்க்க வேண்டும். அதே மாதிரி ஆனால் அவர்கள் சொந்த கொள்கைகள் வைத்திருக்காங்க. அதனால் அவர்களது வாரியம் இதை கருத்தில் கொள்ள வேண்டும். மறுபுறம் எங்கள் வாரிய தலைவர் சாம்பியன்ஸ் டிராஃபி நடந்தால் அது பாகிஸ்தானில் தான் நடக்கும் அப்படின்னு ஏற்கனவே தெளிவாகவே சொல்லியிருக்காரு. அதனால் இந்தியா வரலை அப்படின்னா நாங்கள் அவர்கள் இல்லாமல் விளையாடுவோம். இந்த தொடர் பாகிஸ்தானில் நடைபெற வேண்டும். ஒருவேளை இந்தியா வரவில்லை அப்படின்னா அதோடு அனைத்தும் முடிந்து விடாது. இந்தியாவையும் தாண்டி இங்கே பல நல்ல அணிகள் இருக்குது அப்படின்னு அவர் கூறியிருக்கார். இதனை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணியுடைய புதிய தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் தேர்வு செய்யப்பட்டு அவருக்கு கீழே இந்திய அணி முதல் தொடரில் விளையாட போகிறாங்க. இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்திய அணி 3 T20 மற்றும் 3 ஒருநாள் போட்டிகள் விளையாட போகுது. இந்த தொடருக்கான அணியை வெளியிட நீண்ட விவாதம் நடைபெற்று அணிகள் வெளியிடப்பட்டிருக்கு. பிசிசிஐ அணிகளை வெளியிட்டதில் இருந்து பல சர்ச்சைகளும் கிளம்பியிருக்கு. T20 உலகக்கோப்பை 2024 தொடரில் இந்திய அணியுடைய துணை கேப்டனாக இருந்த ஹார்திக் பாண்டியா இலங்கை தொடரில் கேப்டன் பதவியில் இருந்து நீக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு பதில் சூரியகுமார் யாதவ் கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்காரு. துணை கேப்டனாக சுபன் கில் பொறுப்பேற்றிருக்கிறார். இதனால் பலரும் அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. IPL 2024 மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்த ஹார்திக் பாண்டியா T20 உலகக்கோப்பையில் சிறப்பாக விளையாடியிருந்தார். இந்திய அணிக்கு கோப்பையை பெற்றுத்தர அவரும் ஒரு காரணம். இந்த நிலையில் T20 அணியில் இருந்து ஹார்திக்கின் கேப்டன்சி நீக்கப்பட்டதற்கு உடற்தகுதி பிரச்சனை தான் காரணம் அப்படின்னு கூறப்படுது. பயிற்சியாளர் கம்பீர் ஹார்திக் பாண்டியாவிடம் உடற்தகுதியை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டதாக கூறப்படுது. ஹார்திக் ஒரு நாள் இடம் பெறல. கடைசியாக கடந்த ஆண்டு நடைபெற்ற ஒரு நாள் உலகக்கோப்பையில் இந்திய அணிக்காக விளையாடியிருக்கார். அதன் பிறகு காயம் காரணமாக வெளியேறினார். தற்போது வெளியான தகவலின்படி கம்பீர் மற்றும் தேர்வுக்குழு ஹார்திக் பாண்டியாவிடம் சில விஷயங்களை முன்வைத்ததாக கூறப்படுது. அதன்படி அணியில் தொடர்ந்து இடம் பெற முழு உடற்தகுதியுடன் இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டிருக்காங்க. ஹார்திக் பாண்டியா தான் இந்தியாவின் முதன்மையான வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டராக இருக்கிறதுனால அவர் காயமடைந்தால் அணிக்கு பெரிய இழப்பாகவே இருக்கு. ஹார்திக் பாண்டியா விஜய் ஹசாரே டிராஃபியில் விளையாட வேண்டும் அப்படின்னு பரோடா
அணிக்காக ஒவ்வொரு போட்டியிலையும் 10 ஓவர்கள் வீச வேண்டும் அப்படின்னும் அவரிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை ஹார்திக் முழு உடற்தகுதியுடன் இல்லாத பட்சத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறும் சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரில் அவரது பெயர் இருக்காது. அதனால் உள்ளூர் போட்டிகளில் ஹார்திக் தனது உடற்தகுதியை நிரூபிக்க வேண்டும். மறுபுறம் சாம்பியன்ஸ் டிராஃபி 2025க்கான அணியில் முதன்மை ஆல்ரவுண்டராக வாஷிங்டன் சுந்தர் மற்றும் அக்சர் பட்டேல் பிசிசிஐ பரிசோதித்து வந்துட்டுருக்காங்க. இலங்கை தொடரில் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டும் இருக்கு. மேலும் வேகப்பந்து வீச்சாளர் நிதிஷ் ரெட்டியும் இந்த லிஸ்டில் இருக்கார். T20யில் இருந்து ஓய்வு பெற்றிருக்க ரோஹித் சர்மா, விராட் கோலி இலங்கைக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் விளையாடவும் போகிறாங்களாம்.